தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர், மரியாதைக்குரிய திரு ஐயநாதன் சார். சார் வணக்கம். நான் தேர்தல் முடிவுக்கு பிறகு உங்கள்கிட்ட வந்தேன். நீங்க என்கிட்ட ஒரு உறுதியான ஒரு கருத்தை சொன்னீங்க. இவிஎம்ல பெரிய ஒரு மால் பிராக்டிஸ் நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த நீங்க மேற்கோள் காட்டினீங்க. இப்போ கொளத்தூர்ல தொடர்ந்து இவிஎம் மால் பிராக்டிஸ், ஹியூமன் எரரு, அதுல பல டெக்னிக்கலா சில விஷயங்கள் என்ஆர் இளங்கோ ஒரு மேற்கோள் காட்டினது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு நாங்க போவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து சொல்றாரு. இப்போ அப்போசிஷனுமே போதிய விழிப்போடு தான் இருக்கா இவிஎம் சம்பந்தமாக? இப்ப நீங்களும் புத்தகங்கள் பிரசுரிச்சிருக்கீங்க, மக்கள் இயக்கத்தை கொண்டு போகணும்னு சொல்லி பல விஷயங்களை கொண்டு போறீங்க. ஸோ இதுல என்னதான் தீர்வு இருக்கு, எப்படி பாக்குறீங்க? இல்ல, என்னை பொறுத்த வரைக்குங்க இது வந்துட்டு கட்சிகளுடைய பிரச்சனை இல்லை. இது இந்த நாட்டினுடைய ஒரு குடிமகனுடைய பிரச்சனை என்ன வாக்குரிமை அப்படின்றது. மகாத்மா காந்தி தான் சொன்னார், இந்த விடுதலையின் மூலம் இந்த நாட்டு மக்களுக்கு நான் பெற்றுத்தந்தது ஒன்னே ஒண்ணுதான், அதுதான் வாக்குரிமை. அவருடைய அரசாங்கம் தேர்ந்தெடுக்கிறது. அதை வந்துட்டு நீ இவிஎம் வச்சு களமாடுறேன்னு நான் எப்படி ஒத்துக்குவேன்? இல்லை, எந்த ஒரு மனிதனும் எப்படி ஒத்துக்குவான்? ஸோ அதான் என்னுடைய ப்ரிமிசஸ், பெட்ராக். அந்த இடத்துல தான் நான் வந்துட்டு ஃபைட் பண்றேன். திரு பொன்ராஜ் ஃபைட் பண்றாரு, திரு பாலமுருகன் ஃபைட் பண்றாரு, திரு ஐயா பெரிய மதிப்புக்குரிய எம்ஜி தேவசகாயம் அவர்கள் ஃபைட் பண்றாரு. எவ்வளவு வயதானவர் அவர்களாம். உச்சநீதிமன்றத்தில் முன்னாள் நீதிபதி மதன் பி லோக்கூர் பண்றாரு, சிடபிள்யூசியினுடைய தலைவர் ஃபஜாஹத் ஹபீபுல்லா பண்றாரு. இவங்கெல்லாம் பெரிய மனிதர்கள். அதுதான் நான் 2019 நான் ஆய்வு செய்து ஒரு நூலை எழுதிட்டு தானே நான் வர்றேன். நான் எல்லாத்துக்குமே நான் எவிடன்சஸ் கொடுத்துருக்கிறேன், நான் ப்ரூஃப் நான் கொடுத்துருக்கிறேனே. நான் என்ன சொன்னேன்? இந்த இவிஎம் வச்சுக்கிட்டு இவங்க ஃப்ராடுலண்ட் பண்றாங்க, தட் இஸ் ஹேக்கபிள். இப்போ பாருங்க என்ன சொல்றாங்க, அது பயன்படுத்தப்பட்ட மிஷினே இல்லை, ஆனா அது உள்ள இருக்குது ஸ்ட்ராங் ரூம்ல. அது எப்போ எப்படி வந்துச்சு? அது செக் அண்ட் வெரிஃபிகேஷனுக்கு ஒரு மிஷின் எடுத்து வைக்கிறீங்க, அந்த மிஷின்ல எந்த ஆத்தென்டிகேஷனுமே இல்லை, அது எந்த பூத்துல பயன்படுத்தப்பட்டது, அந்த அதிகாரி யார், அவருடைய கையெழுத்து எதுவுமே இல்லை, சீல் இல்லை, எதுவுமே இல்லை. அது எடுத்து வைக்கிறீங்க, எப்படி அந்த மிஷின் அந்த இடத்துக்கு வந்துச்சு? அந்த மாதிரி 2-3 மிஷின், 8 மிஷின்ல 3 மிஷின் அப்படின்றார் என்ஆர் இளங்கோ. இஸ் அ லாயர், சீனியர் லாயர், அட்வொகேட் ஆஃப் தி மெட்ராஸ் ஹைகோர்ட். அவ்வளோ சும்மா வந்து வெளில சொல்லிட மாட்டாரு. அப்ப எப்படி இந்த மிஷின் வந்துச்சு உள்ள? இது எப்படி ஹியூமன் எரரா இருக்கும்? ஹவு தட் குட் பி? வாட் டஸ் இட் மீன் ஹியூமன் எரர்னு சொல்றது? அப்படி எப்படி அந்த மிஷினே சம்பந்தப்பட்ட மிஷினே கிடையாதுயா, எப்படி அந்த இடத்துக்கு அது வந்துச்சு? அது ஒரு ஸ்ட்ராங் ரூம்ல இருந்து எடுக்கும்போது அப்ப ஒரிஜினல் அந்த மிஷின் எங்க போச்சு? அப்ப இந்த 3 மிஷினும் என்ன ஆச்சு? அப்போ ஏற்கனவே இந்த 3 மிஷின் அதுல ஒரிஜினலா இருக்க வேண்டிய மிஷின் என்னவா இருந்துச்சு? அதான் ஃப்ராடுலண்ட் மிஷின் என்ற நான். அப்புறம் பாத்தீங்கன்னா விவிபேட் வேலை செய்யல. விவிபேட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்ஒய் குரேஷி என்ன சொல்றாரு, த ஃபார்மர் சீஃப் எலக்டோரல் எலெக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்னா சொல்றாரு, நான் இருக்கும்போது தான் அந்த விவிபேட்டை நான் எல்லா கிளைமேட் கண்டிஷன்லையும் நான் டெஸ்ட் பண்ணிட்டேன், கார்கில் வரைக்கும் நான் டெஸ்ட் பண்ணிட்டேன், போதுமா? நல்லா வேலை செய்யும், ஒரு பிரச்சனையும் இல்லை, அதெல்லாம் மால் ஃபங்க்ஷனிங்லாம் வரவே வராது அப்படின்னாரு. சொல்லியிருக்காரு, பேட்டி கொடுத்துருக்காரு. கடைசியா இருந்த the most honest chief election commissioner of this country. நான் இந்த வார்த்தையை I vouch for him. எனக்கு தெரியும் அவர் எப்படி பண்ணாரு. இதே ஸ்டாலின் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியில பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு வரும்போது நேரடி நடவடிக்கையில் அவர் ஈடுபட்டவர், அவர் தடுத்தவர், அவர் இன்னும் சொல்ல போனார். அப்படியாப்பட்ட ஆளு எஸ்ஒய் குரேஷி. தட் மேன் vouch for this விவிபேட். இவர் சொல்றாங்க, இன்னைக்கு இந்த அதிகாரி சொல்றாரு அது வேலை செய்யல. எப்படி வேலை செய்யல? எப்படி வேலை செய்யாது ஒன்று பயன்படுத்தப்பட்டிருக்கும்? ஏற்கனவே அது பயன்படுத்தப்பட்டதுனால இருக்கக்கூடிய அந்த சிட்லாம் காணும், ஏன்னா அதுக்குள்ள அழிஞ்சு போச்சு, தூக்கிட்டீங்க. செக் அண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மெஷின் வந்துட்டு சரியா வேலை செய்யுதா அப்படின்ற இடத்துக்கு வராரு. இல்ல, போலிங் சரியானதை வந்துட்டு இன்னொன்னுல இருக்கக்கூடிய ஓட்டை வச்சு சரி பார்க்கணும், அதான் வெரிஃபிகேஷன். நீங்க வெரிஃபை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பணம் கட்டுறீங்க எக்ஸாம்ல எழுதுறதுக்கு, என்ன அர்த்தம்? திருத்துங்க, ஒழுங்கா திருத்திருக்கீங்களா அப்படின்னு மறு ஆய்வு விட்டா மெஷின் சரியா வேலை செய்தாரு. இப்படி போறாங்க, அவங்க டைவர்ட் பண்றாரு எப்படி எலெக்ஷன் கமிஷன் கோடி திருடன்கன்றதுனாலதான் எப்படி டைவர்ட் பண்றாங்க. அப்புறம் நீங்க சொல்றதுன்னா விவிபேட் 100% என்னனோ அதுதானே. அப்போ அதுக்குதான் ஸ்டாலின் வந்துட்டு இதை மறுபடியும் ரீகவுண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 7ஆம் தேதி 4ஆம் தேதி ரிசல்ட் வருது, மே 7ஆம் தேதி ஒரு பணம் கட்டிட்டாரு. 2.5 மாசம் கழிச்சு அதை எடுக்கிறாங்க. ஏன்னா 1.5 மாசத்துலயே அதுல இருக்கிற அந்த சீட் விவிபேட்ல பிரிண்ட் ஆகி விழுந்துச்சுன்னா அந்த சீட்ல எல்லாமே அழிஞ்சிரும். தெர்மல் பிரிண்டிங். ஓகே, இந்த ஏடிஎம்ல வர்ற மாதிரி அது கொஞ்ச நாள் பர்சனல் வச்சிருந்தீங்கன்னா அதுல இருக்கு எதுவுமே வெறும் வெள்ளை காய்ந்தாரு. எப்படி பண்றான் பாருங்க.
நான் வந்துட்டு இப்போ கோடி திருடன் 70 வயசாச்சு ஐயனாதனுக்கு இவர் தேர்தல் ஆணையம் எப்படியாப்பட்ட இன்ஸ்டிடியூஷன் அது கோடி திருடனுங்க அப்படின்றாரு. இப்போ இதை யார் செய்வா? ஏன் நிலைக்கு ஒரு பிரிண்டரை வச்சுக்க மாட்டியா? இது கிடையாது. அடுத்தபடி என்னது? சிசிடிவி ஃபுட்டேஜ் தரமாட்டேன். ஓ, இதெல்லாம் யார் செய்வா? நல்லவன் நானே வச்சுட்டேன் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல செய்வாங்களா அதெல்லாம்? அப்ப இதெல்லாம் செய்ததுன்னா என்ன அர்த்தம்? சோ இந்த மனித இந்த மக்களின் மீது, இந்த வாக்காளர்களின் மீது ஒரு மோசடி நடத்தப்பட்டிருக்கிறது. ஓகே, அவ்வளவுதான். That has been proved. ஒரு தலைவரே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறாரு. தேசிய முழுக்க இது ஒரு பிளான்டாவே ஒரு பிளாட்டடா நடக்குதாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பிளாட்டட்ன்றத நான் சொல்லிக்கிட்டே வரேன். நான் எல்லாத்தையுமே நான் ஆதாரப்பூர்வமா கொடுத்துருக்கிறேன். இப்ப உச்ச நீதிமன்றத்துல போற மாதிரி டெக்னிக்கலி எது பாசிபிள்னு சொல்லி ஹேக்கப் பண்றாங்க. நான் அப்படி சொல்லல. நடந்த விஷயங்களை அப்படியே தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்ல 6 மாசம் வேலை செஞ்சிருக்கிறேன். அறைய நான் கூலி கிடையாது. என் பொண்டாட்டி கொடுக்குற போற சாப்பாடு சாப்பிட்டுட்டு இந்த இடத்துல கம்ப்யூட்டர்ல 6 மாசம் வேலை செஞ்சிருக்கிறேன். அவ்வளவு டீட்டெயில்ஸ் நான் எடுத்திருக்கிறேன். அவ்வளவுமே ஆத்தன்டிக். இல்லாட்டி நான் தூக்கி உள்ள வச்சிருக்க மாட்டாங்களா? இந்த புத்தகத்தை நான் எழுதியிருக்கிற ஒரு இடத்துல நீங்க பாருங்க. இந்த புத்தகம் 150 பக்கம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சூத்திரம் என்ன, சூழ்ச்சி என்ன, கார்பரேட்டுடைய டிசைன் என்ன, ஏன் அதை செய்யறாங்க, ஏன் மோடியை வந்துட்டு நிலைக்க வைக்கிறாங்க, ஏன் மோடி இப்படி செய்யறாரு, எப்படி விஜயை கொண்டு வராங்க, ஏன் விஜய், எல்லா விடயத்தையும் நீங்க புரிஞ்சுக்கலாம். அதனால தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளதெல்லாம் 14 லட்சம் 15 லட்சம்னு போகுது பேச்சு. ஏன் காரணம்? மக்கள் உணர்ந்துட்டாங்க. கிராமத்துல சொல்ல பொட்டி மாத்திட்டாங்களா அப்படின்றான். பொட்டி மாத்திர கரெக்டா வந்துச்சு பாருங்க. பொட்டி மாத்திட்டாங்க. இங்க அவங்க ஹேக்கிங் வந்துட்டு நம்ம மக்கள் என்ன சொல்றாங்க, பொட்டி மாத்திட்டானா அப்படின்னுவாங்க. இப்ப பொட்டி மாத்துறதே வந்துருது பாருங்க வெளியில. அப்புறம் இதை வேற என்ன வேணும்? ஆதவர்ஜுன அமைச்சர் என்ன பேசுறாரு ஒரு மேடையில, இப்ப இவிஎம் ஏதோ இது பண்றாங்களாம், மறு ஆய்வுக்கு பண்றாங்களாம், இப்ப 8000ங்கிறது அடுத்து 15000 வாக்கு வித்தியாசத்துல எங்க தலைவர் விஎஸ் பாபு ஜெயிப்பாரு அப்படின்னு. நான் திருமாவளவன் நடத்துற போராட்டத்துக்கு, இவிஎம்க்கு எதிரான நடத்துற போராட்டத்துக்கு வந்துட்டு இந்த புத்தகத்தை மருத்துவர் காந்தராஜ் கிட்ட கொடுத்தேன். அந்த புத்தகத்தை இந்த ஆள் வாங்கிட்டான். யாரு? ஆதவர்ஜுன ரெட்டி. ஓ, படிச்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அதனால தான் வளர்றான். சும்மா அப்படியே வாயில வர்றதெல்லாம் பேசக்கூடாது. ஒரு கிளாஸ் பீஸ் வந்தோன்னு திமுககாரன் அப்படின்னா எடுத்துட்டு கீழே இருக்குன்னு பார்த்தா அவங்க தாவேக்காரங்க வெக்கப்பட மாட்டாங்க. இல்ல அதுல ஒரு உள்ள அர்த்தம் இருக்கு இல்லையா? இப்போ எங்க இல்லைங்க, நான் தேட தயாரா இல்லைங்க. இல்ல சார், தேர்தல் தெளிவாதான் நடந்திருக்கு குளத்தூர்ல அப்படின்னா அவர் அதுல உறுதியா இருக்கணும். எங்க விஎஸ் பாபு வேட்பாளர் 8000 சொல்ற ஓட்டுல ஜெயிச்சிருக்கிறாரு, தேர்தல் தெளிவா நடந்திருக்கு. ஆனா இவரு 15000 ஓட்டு கூட வரும், அதுல கூடுதல் மாறி ஜெயிச்சிருப்பாரு அப்படின்னா அப்போ ஒரு ஓட்டு கூட குறை இருந்தாலும் அது அநீதி தானே, அது வந்து மால் பிராக்டிஸ் தானே. இல்ல அதான் சொல்றேன். அந்த மால் பிராக்டிஸ் நீங்க வந்து ஊக்குவிக்கிற மாதிரி தானே உங்க கருத்து இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, எலக்ட்ரானிக்ஸ்ல எப்படி எரர் வரலான்றேன். எலக்ட்ரானிக்ஸ்ன்றது என்ன, அது துல்லியத்தன்மை தானே. அதுல எப்படி 9000 5000 ஆகும்? அது முட்டாள்தனமா பேசுறாருன்னு அந்த ஆளு. அதனாலதான் என் புத்தகத்தை படிக்கிறேன்னு நான் சொன்னேன். வேற ஒண்ணு இல்லை, படிச்சாதான் தெரியும் அதெல்லாம் எப்படி அப்படின்றது. ஓகே, இதெல்லாம் விஜய் பிடிச்ச வேதாளங்கள். அமுருகமா படிப்பீங்களா? அதில் எடுத்தோடனே இந்த வேதாளம், முருகம்புரத்தில் இருக்க வேதாளம் விக்ரமனை வந்துட்டு பிடிச்சிக்க கழுத்துல, நான் ஒரு கதையை சொல்லுவேன், அதனுடைய விடையை நீ சரியா சொல்லணும், உன் தலை வெடிச்சிடும் அப்படின்ட்டு எல்லா வேதாளமும். அது ஒரு வேதாளத்தை விக்ரமனா ஒரு வேதாளம் முடிச்சது. விஜயில எவ்வளவு வேதாளம் முடிச்சு பாவம் இல்லையா? இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு இப்ப போறாங்க. இப்ப நீங்களும் பல பதிவுகள் வந்து இவிஎம் சம்பந்தமா பேசியிருக்கீங்க. சுப்ரீம் கோர்ட்ல இதுவரைக்கும் இசிஐக்கு அகெயின்ஸ்டான ஒரு வேர்டிக்டா எதுவுமே கொடுத்ததே இல்லை. 2 years பிஃபோர் கூட ஒரு வேர்டிக்ட் கொடுக்கப்பட்டுச்சு விவிபேட் சம்பந்தமாகவும் அந்த எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா அவனுடைய தேர்வு சம்பந்தமாகவும். அதுக்கு கூட மோடிஜி என்ன கமெண்ட் பண்ணாரு, எதிர்கட்சியில ஓங்கி அரைஞ்சிருக்கு சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிற மாதிரி கூட மோடிஜியே பதிவு செஞ்சிருந்தாரு. மோடிஜி அவர்களுக்கும் சொல்றேன், எல்லார்ட்டையும் சொல்றேன், எந்த நீதிமன்றம், ஒரு நாட்டினுடைய நீதிமன்றம் அது உண்மையை புறக்கணிக்கிறதோ அந்த நாட்டினுடைய அரசியலில் ஒரு பெரும் வீழ்ச்சி ஏற்படும். அது நீதித்துறையை கடுமையாக பாதிக்கும். அந்த வெள்ளைக்காரன் ரொம்ப நாள் இருந்தது காரணம் அவருடைய நீதித்துறையில வந்து ஒரு லிபர்ட்டி கொடுத்து வச்சிருந்தான். சட்டத்துக்கு உட்பட்டு தான் பேசுவாங்க. காந்தி மேல ஃபைன் போட்ட உடனே நான் ஃபைன் கட்ட மாட்டேன் அப்படின்னாரு. அப்ப நீங்க சிறைக்கு போக வேண்டியது, நான் போறேன்னாரு. இல்ல நான் விடுவிக்கிறேன்டா. ஏன்னா வெள்ளைக்காரன் வந்துட்டு அவனுடைய கான்சியன்ஸ், அவனுடைய மனசாட்சிக்கு ரொம்ப இடம் கொடுத்தான். ஆனா அப்படியேப்பட்ட வெள்ளைக்காரன் பல விஷயங்களை தப்பும் பண்ணான். எங்க நீங்க நீதிமன்றத்துல உண்மை வீழ்ச்சி அடைகிறதோ அந்த அரசு வீழும். அவ்வளவுதான் சார். உங்களை போன்றவர்கள் தொடர்ந்து என்ன சொல்றீங்க, ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ், ஆல்ரெடி ஓட் ஃபார் டெமோக்ரஸி போன்ற அமைப்புகள்லாம்
2024 லோக்சபா எலெக்ஷன்லயே கிட்டத்தட்ட 79 சீட்ஸ் வந்து மால் பிராக்டிஸ் நடந்திருக்கு. தென் ராகுல் காந்தியே 3 பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் காமிச்சிட்டாரு. ஹோம் மினிஸ்டரா ஐ எம் ரெடி டு டிபேட் வித் யூ ரிகார்டிங் மை 3 பிரசன்டேஷன். மகாதேவ்புரா, ஆலந்து, ஹெச் ஃபைல்ஸ், ஹரியானா, ஹைட்ரஜன் பாம்பு, இதெல்லாம் வந்து அவர் மேற்கோள் காட்டினாரு. பட் ஆனா அதெல்லாம் ஒரு ஜஸ்ட் லைக் கடந்து போயிடுறோமே. அது இதுதானே சார் அடிப்படை ஜனநாயக. இந்த அரசு கடந்து போக நினைக்குது, அதோட சேர்ந்து எஸ்டாபிஷ்மெண்ட் கடந்து போக நினைக்கிறாங்க. மக்கள் கடந்து போல. மக்கள் கடந்து போல. நீங்க இப்ப இந்த வீடியோ போட போது, இந்த வீடியோ போடுறீங்கல்ல, இதுல பாருங்க எப்படியாப்பட்ட ஃபீட்பேக் வருது அப்படின்ட்டு. இல்ல யூடியூபே வந்து கொடுத்துருவாங்க ஒரு டிஸ்க்ளைமர், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுக்கக்கூடிய அந்த இது விளக்கத்தை அத்தகைய சேர்த்து வச்சிருவாங்க. அதை பத்தி ஒண்ணும் இல்ல. கிளைமேட் நீங்க நம்மளுடைய ஃபீட்பேக் நீங்க பாருங்க. சி, நான் பேசலாம், உண்மையை பேசலாம், பேசுறது என்னோட உரிமை, உண்மையை பேசுறது என்னோட கடமை. புரியுதுங்களா? தென் ஐ மஸ்ட் ஹேவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் இட். என் நீதிமன்றத்தை பார்த்து நான் இவ்வளவு கேள்வியை கேட்கிறேன் அப்படின்னா, என் நீதிமன்றம் உண்மைக்கான பொறுப்பை ஏற்க மறுக்கிறது. அது இந்த நாட்டுடைய அரசியல் வச்சுக்கத்துல இதுதான் 2018 வந்துட்டு 4 நீதிபதிகள் வந்துட்டு வெளியில வந்து பேசுனாங்க. சாலமேஸ்வர் உட்பட வெளில வந்து ஜனநாயகத்துக்கு ஆபத்து அப்படின்னாங்க. ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வாங்கப்பட்டால் அது ஜனநாயகத்தை வீழ்த்தி விடும் சொன்னாங்க. இது ரெண்டும் அப்படியே நேரடியாக தொடர்புடையது. அந்த ஒரு பயங்கர ஆபத்துல தான் இன்னைக்கு வந்துட்டு தமிழ்நாட்டுடைய இந்தியாவுடைய எலெக்ஷன் கமிஷனும் இந்தியாவுடைய அரசும் இந்தியாவுடைய ஜுடிஷியரியும் நிற்கிறாங்க. ஆபத்தான விளிம்பில் நிற்கிறாங்க. இந்த தீவிரத்தன்மை திமுகவும் ஸ்டாலினும் உணராதது போல தோணுதே சார். இல்ல, இது அரசியல் சம்பந்தப்பட்டது. ஸ்டாலினோட நான் நிறைய திரு ஸ்டாலினோட நான் நிறைய பேசியிருக்கிறேன். ஓகே. இன்னும் நான் பலரோட பேசியிருக்கேன். இங்க இருக்கிற எல்லா தலைவரோட பேசியிருக்கிறேன். எக்ஸப்ட் எடப்பாடி பழனிசாமி ஐயாவை பொறுத்த வரைக்கும் அந்த அண்ணன் நான் சந்திக்கல. ஏன்னா அவர் வந்துட்டு செவி மடுக்கல, அதனால நான் அவர் சந்திக்கல. மற்றபடி எல்லாரையும் நான் சந்திச்சு பேசுறேன், எல்லாரும் புத்தகம் கொடுத்துருக்கிறேன், எல்லாரோடையும் விளக்கிருக்கிறேன், எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் பிரச்சனை என்ன, அரசியல் கட்சி இல்லை. ஓகே, இது பிரச்சனை இந்த நாட்டு மக்களுடையது. மக்கள் தான் போராட வேணும். அதனால தான் நாங்கள் வந்துட்டு இந்திய மக்கள் வாக்குரிமை மீட்பு இயக்கம் அப்படின்னு சொல்லி கொண்டு வரோம். அதான் பொன்ராஜத்துக்கு ஒரு முடக்கம் கொடுத்துருக்காரு. ஒழி இவிஎம், வழி வாக்குச்சீட்டுனாரு. இவிஎம்ஐ ஒழிப்போம், வாக்குச்சீட்டே வழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி.